அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிதிஷ் சுதாகர் ரெண்டு பேருமே ரொம்பவே கோவத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம பாக்கியா கோபி ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வழக்கம் போல ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. நம்ம சுதாகர் வாங்க சம்பந்தி, என்ன விஷயம் சடனா வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேச பாக்கியா வந்து நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா உள்ள வராங்க. உடனே நம்ம சுதாகர் என்ன பண்ணா, சரி சம்பந்தி உட்காருங்க, இனியாவை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து இனியாவை கூப்பிட பாக்குறாங்க. ஆனா பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா, இல்ல சம்பந்தி நான் இனியாவை பார்க்க வரல, உங்ககிட்ட தான் பேசலான்னு வந்தேன், மாப்பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதிஷை கேட்குறாங்க. நிதிஷும் உடனே அங்கே வந்து உட்காராரு. உட்காந்து வழக்கம் போல ரொம்ப ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் பேசிடுறாங்க. அந்த சமயத்தில் பாக்கியா என்ன பண்ணா, அது ஒன்றும் இல்லை சம்பந்தி, ஆகாஷை பற்றி நீங்கள் ஏதோ இனியா கிட்ட கேட்டதா, இனியா சொன்னா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் கிட்ட வந்து கேட்குறாங்க. நிதிஷ் வந்து ஆமாம், அந்த ஆகாஷ் பையன் வந்து இனியாவோட எக்ஸுங்கிறது எனக்கு தெரியும், அதோட முடிஞ்சு போயிருந்தா பரவாயில்லையே, இப்போ வரையும் அவள் பேசிட்டு இருக்கானா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் உடந்தையா இருக்கீங்களா, உங்களை பார்க்கறதுக்கு ரெஸ்டாரண்ட் வரேன்னு சொல்லிட்டு வந்து அங்கே ஆகாஷோட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா, இது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கத்துறாங்க நம்ம நிதிஷ். உடனே பாக்கியா வந்து இங்கே பாருங்க, ரெஸ்டாரண்ட் விஷயத்துல நீங்க என்னவோ பண்ணீங்க, என்னமோ நடந்து போச்சு, அதையெல்லாம் நான் விட்டுட்டேன். ஆனா என் பொண்ணோட வாழ்க்கையில் அப்படி கிடையாது. இனியாதான் எங்க குடும்பத்தோட செல்ல பொண்ணு, இனியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. பாக்கியாவோட இந்த கோவமான வார்த்தையை கேட்டு நம்ம நிதிஷ் என்ன பண்ணா, இங்க பாருங்க, சும்மா எதுவுமே தெரியாத மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, இப்போ வரையும் அந்த ஆகாஷோட பழகிக்கிட்டு தான் இருக்கா அந்த இனியா, அவளை வச்சு எப்படி நாங்கள் வாழ்க்கை நடத்துறது, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தங்கமான பொண்ணுன்னு சொல்லி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம், இப்போவும் தொடர்ந்து அவள் பேசிக்கிட்டு இருக்கானா அதுக்கான காரணம் நீங்கள் தானே, நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் அந்த பையனை கூப்பிட்டு வச்சு இந்த இனியாவை பேச வச்சுருக்கீங்க, இன்னொரு பக்கம் அவங்க அப்பா இனியாவுக்கு பிடிச்சது தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஜால்ரா பண்ணுறாரு, இப்படி இருக்கிற பொண்ணை எதுக்காக என்னோட தலையில் நீங்கள் கட்டி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கண்டபடி நம்ம நிதிஷ் வந்து பேசுகிறாங்க. உடனே பாக்கியா வந்து ரொம்ப கோவப்பட்டு, இங்கே பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக புரிஞ்சுக்கோங்க, இனியா அவனோட பேசுறது கிடையாது, அன்னைக்கு எதர்ச்சியாக அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுனால இனியா பேசினா, மற்றபடி அவங்களுக்குள்ள எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க. இதனால் நம்ம பாக்கியா என்ன பண்ணால், நீங்கள் பாருங்கள் இனியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் விட்டுட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. சுதாகரோட ரியாக்ஷனே இதுக்கு டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.